அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். அந்த நபருக்கு அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு கோயம்புத்தூர்ல இன்டர்வியூ. வேக வேகமா அவரு ட்ரெயின் புக் பண்ணி அதுக்கான வழிகள்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு அவருடைய கீழ்ப்பகுதியில அவருக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவரு அதுல படுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அந்த பில்லோல காத்தெல்லாம் ஊதி படுக்கைக்கு போகறதுக்காக எல்லா தயார் நிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதானவர் அங்க வராரு. இந்த இளைஞனுக்கு வயதானவங்கள பார்த்தாவே வளவளன்னு பேசுவாங்கன்னு அதிகம் பேசல. அவர் கேட்குறாரு அந்த வயதானவர், "தம்பி எனக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு. நான் வந்து மேல படுக்க முடியாது. அதனால உங்களோட இத குடுங்க. நீங்க மேல படுத்துக்கோங்க. ஏன்னா நான் நைட்ல 2, 3 தடவ பாத்ரூம் போற மாரி வரும்." அப்படின்னு சொல்றாரு. இந்த இளைஞன், "ஐயா மன்னிச்சுக்கங்க. எனக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட் நானு. அதனால எனக்கு மேலலாம் படுத்து போக முடியாது. அதனால நான் கீழ படுத்துக்கிறேன். நீங்க உங்க இடத்துலயே படுத்துக்கோங்க." அப்படின்னு. அவரு கஷ்டப்பட்டு மேல ஏறி படுத்துட்டு 2, 3 தடவ நைட்ல கண் விழிச்சும் கீழ இறங்கி வராரு. அடுத்த நாள் காலையில அந்த இளைஞனுக்கு அந்த கம்பெனில இன்டர்வியூ. அவன் போயிட்டு எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்றான். அவன் எல்லா கட்டங்கள்லயும் சீஃப் இன்ஜினியருக்கான பதவி அது. எல்லா உயர் பதவிங்கிறதுனால எல்லா விதமான கட்டங்கள்லயும் அவனோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி எல்லா கட்டங்களையும் கடந்து போய்க்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு நல்ல சம்பளம், காரு, தங்கறதுக்கு வசதியான வீடு எல்லாமே கம்பெனி குடுக்குது. சகல வசதிகளையும் கொடுத்து இவர வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆயிடுச்சு. இவர் கடைசியா போயிட்டு எம்டிய பார்த்துட்டு அப்பாயின்ட்மென்ட்டா வாங்கணும். அதுக்காக காத்திருக்காரு. இவருக்கு அழைப்பும் வருது. எம்டிய பார்க்க போறாரு. போயிட்டு அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவருக்கு வெலவெலத்து போயிருது. அவர் யாரும் இல்ல. அவர் ட்ரெயின்ல பார்த்தா அந்த பெரியவர். அந்த பெரியவருக்கு இவர பார்த்த உடனே, "தம்பி உங்கள திரும்பி நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்றாரு. எங்க டீம் வந்து உங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு இப்ப தான் தெரியும். உங்களுக்கே உடல்நிலை சரியில்ல. எங்களோட கம்பெனில 1000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வேலை செய்றாங்க. அதுவும் இல்லாம 3 விதமான ஷிஃப்ட் நடக்கும். பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் இருக்கிறதுனால, இந்த இடம் வந்து நெறைய சூடு கிளப்பிவிடும். அதனால நீங்க வந்து அமைதியா உட்கார்ந்து பார்க்குற அந்த வேலை தான் உங்களுக்கு செட் ஆகும். நீங்க இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு. நீங்க பாதுகாப்பான வேலைக்கு பத்திரமா இருக்கிற மாரி போங்க தம்பி. பத்திரமா உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு கரிசனமா சொல்லி பெரியவர் அனுப்பி வைக்கிறாரு. திருடனுக்கு தேள் கொட்டுன மாரி ஆயிடுச்சு. ஆஹா! நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட தளர்ச்சியா வெளிய போறாரு. அடுத்தவங்கள எப்படி போனா என்ன? நாம கம்ஃபர்டபுளா இருந்தா போதும் அப்படின்னு குறுகிய மனப்பான்மை கொண்ட நெறைய பேர் இந்த சமுதாயத்துல இருக்கிறாங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒன்று. அந்த நபர் மாரி சுயநலவாதிகள உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா, எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த மாரி நபர்கள உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கவே இல்லன்னா, மிக்க மகிழ்ச்சி.